இப்போ சிஎஸ்எஸோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 விஷயம்தான். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலினா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ஃபுல்லாமே எனக்கு ஒரே ஃபாண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஃபுல்லாமே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வெப்பேஜ் ஃபுல்லாமே ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த பாடி டேக்குள்ளே இருக்க இந்த H1 பேராகிராஃப் டேக் இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஃபாண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த டேகை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பாடி அப்படிங்கிற இதுக்கு தான் செலக்ட் பண்ண போகிறோம். இது எலமெண்ட் செலக்டார் இன்னும் டேரெக்டாக ஒரு பேரை ஸ்பெசிஃபை பண்ணியே செலக்ட் பண்ணுறோம். பாடி அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்க எல்லாமே எனக்கு வந்து ஒரே ஃபேமிலியை சார்ந்து வரணும். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி இங்கே வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஃபேமிலிஸ் வந்து காட்டுது. இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஏரியல் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஏரியல் ஃபாண்ட்டில் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த லைனை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏரியல் ஃபாண்ட்டுக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து ஏரியலுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம் ஏரியலுக்கு அப்புறம் எதுக்கு 2 ஃபேமிலி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அப்படின்னு. சில வெப் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ் தான் வந்து ஒர்க் ஆகும் ஃபாண்ட் ஃபேமிலியில். அதனால தான் பேக்கப்புக்காக வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஃபேமிலி, இன்னும் 2ன்னு கிடையாது, எவ்வளோ ஃபேமிலி வேணால் கொடுத்து வச்சுக்கலாம். 2 ஃபாண்ட் ஃபேமிலி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அந்த வெப் ப்ரௌசரில் வந்து ஏரியல் சப்போர்ட் ஆகலாட்டி அடுத்த ஃபாண்ட் ஃபேமிலியை பார்க்கும், அடுத்த ஃபாண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆகலாட்டி அடுத்த இது பார்க்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபேமிலி சப்போர்ட் ஆகலாட்டி அதுக்கு அடுத்த என்ன ஃபாண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எடுத்துக்கும். இங்கே வந்து சான்ஸ் செரிஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெரிய பெரிய வெப்சைட்ஸில் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபாண்ட் சைஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் HTML டியூட்டோரியலே கிளியராக நடத்தியிருப்பேன். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து குட்டியாக இருக்குது, இதெல்லாம் பெருசாகும்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக் ஃபுல்லாக எனக்கு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக வரணும். இப்போ அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பேராகிராஃப் டேக்கோட ஐடி வந்து பேரா. ஐடியை கால் பண்ணணும் அப்படின்னா ஆஷ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும், ஃபாலோட் பை ஐடி நேம் பேரா. இப்போ வந்து ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறோம், ஃபாண்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ பெருசு வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் ஒரு வெப்சைட்டில். அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். அதே கூட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேராகிராஃப் டேக் ஃபுல்லாக எனக்கு வந்து இட்டாலிக்காக வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாமே இந்த ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். பை டிஃபால்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நார்மல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தானே இருக்குது. இப்போ இதெல்லாம் இட்டாலிக்ஸில் மாற்றணும் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இட்டாலிக்ஸாக மாறிடும் எல்லாமே. இப்போ இந்த பேராகிராஃப் டேக் தான் மாற்ற போகிறோம். ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு இட்டாலிக்ஸில் மாறி இருக்குது. இதே மாதிரி இன்னும் சில வேல்யூஸ்லாம் இருக்குது, அதுவும் கொடுத்து பார்க்கலாம். ஆப்ளிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆப்ளிக்கும் இந்த இட்டாலிக்ஸும் சிமிலராக தான் இருக்கும், அதனால் அவ்வளோக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓனா. ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். ஒரு குட்டி சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது வந்து வெப்சைட் ஃபுல்லாமே எனக்கு ஒரே ஃபேமிலியாக வரணும், அதாவது ஒரே ஃபாண்ட் ஃபேமிலியாக வரணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். வெப்சைட் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. நீங்கள் ஒரு தனி டிவ் டேக் ஃபுல்லாக இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வரணும் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் சைஸுங்கிறது வந்து அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண, ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து அதை இட்டாலிக்ஸாக மாற்ற, ஆப்ளிக்காக மாற்ற, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது தான் ஃபாண்ட் ஃபேமிலி. இங்கே வந்து ஃபாண்ட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கு, அதை மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது.